போறோம்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஒரு பேனில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் வறுத்து எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு 4லேருந்து 5 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பால் சேர்க்கும் போது நல்ல ஒரு க்ரீமியாக ரிச்சாக இருக்கும் சூப்பராக. அதுக்காக தான். உங்களுக்கு பால் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணோம்னா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இங்கே வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம அவங்கவுங்க ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து அப்படியேவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பாகு மாதிரி காய்ச்சும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது ஏதாவது தூசி ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நான் பாகு மாதிரி காய்ச்சிருக்கேன். இப்படியும் செய்யலாம், நீங்கள் அப்படியேவும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வந்து இந்த சைட் பொங்கலும் பாசிப்பருப்பும் நல்லா குழஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிக்கட்டும். இந்த சைடு அப்படியே ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம தேங்காய் இருந்ததுன்னா அதுவும் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தேங்காய் பீசஸ் ஆட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பொங்கல் சாப்பிடும்போது தேங்காய் கடிப்பட்டால் அந்த ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக வேறு லெவல் இருக்கும். ஸோ தேங்காய் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நமக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து பாகு வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதும் பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்வீட் செய்யும் போது நம்ம லைட்டாக சால்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் ரொம்ப மைல்டாக ஆட் பண்ணிக்கணும். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து வறுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரி இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம ஏலக்காய் பவுடர் இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து அன்றைக்கி பவுடர் இல்லை, அதனால் வந்து ஏலக்காய் 2லேருந்து 3 வந்து இடித்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து லாஸ்ட்டாக எல்லாம் வறுத்து ஃப்ரை பண்ணி போட்டதும் லாஸ்ட்டாக இது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான பொங்கல் வந்து நமக்கு ரெடி. பாருங்கள், அடுத்து இறக்கும் போது நெய், உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம், இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஸ்வீட் பொங்கல் ரெசிபி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.